ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கிருபை தந்து வழி நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். மகிமையின் ஆண்டவரே, மகத்துவ ராஜனே ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். இரவெல்லாம் எங்களை கண்மணி போல எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே 2ஆம் நாளை ஆண்டவரே நாங்கள் பார்க்க ஹalleluya நீர் பாராட்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தடைகளை எல்லாம் நீக்கி போட அதிசயங்களை காணப்படும் தேவரீருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்தட்டும். விசேஷமாக இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். விசேஷமாக நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே யாரெல்லாம் பங்கிட்டு ஆண்டவரை பார்க்கிறார்களோ, கலந்து கொள்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை கட்டளையிடும், ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், ஒரு மேன்மையை கட்டளையிடும். காலமே தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல உங்க ஆசீர்வாதம் தங்கும்படியாய் உங்க அன்பு கரங்களை ஒப்படைச்சு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிச்சு கனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் ஆராதனை பியூலா அவர்கள் நடத்த பாருங்க. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மையும் கிருபையாய் இரவெல்லாம் கண்ணின்மணியை போல பாதுகாத்து காலை வேளை காணும்படியான கிருபைகளை தந்ததற்காய் அவரை நாம் பாடி ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். ஹல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தி பணிந்திடுவோம். ஹல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில்
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாதி ராஜனுக்கு மகிமை உண்டாகட்டும். சேனைகளின் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை உண்டாக்கினவரே உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை காணும்படியான உதவி செய்திரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உடைய சித்த மாத்திரம் செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. கேட்க போற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வருகிற அனுபவம் ஒரு அதிசயமான அனுபவம், ஒரு அற்புதமான அனுபவம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா சிலர் கர்த்தரை தேடுவதற்கு மடிச்சு வீட்டிலேயே கடந்து தூங்கி பாவம், ஒரு கிருபையிலையும் பலப்படாம, ஒரு ஆசீர்வாதமும் இல்லாம ஒவ்வொரு குடும்பமும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா வேதத்திலே சொல்லப்படுகிறது, அதிகாலையில் என்ன தேடுறவங்க கண்ணடிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, காலமே எழும்பி நம்ம தேவ சமூகத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறது என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம், அது எவ்வளவு பெரிய கிருபை. அல்லேலூயா. சோதரம். அதனால நம்ம பாக்கியவான்கள். சோதரம். நமக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பாக்கியத்தை கண்டடைந்து இந்த பாக்கியத்தை கை கொள்கிற உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆண்டவரை தேடுவர்களுக்கும் கர்த்தரை தேடாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் வெளிப்படத்தான் போகிறது. அல்லேலூயா. சார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சு வழிநடத்துவாராக. இப்பொழுது நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கும்போது சிலுவையில் இயேசு பேசிய ஒரு 3வது வார்த்தையாக ஒரு வார்த்தையை நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப தேவையா இருக்கு. இந்த காலத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவை ஸ்தோத்திரம் பலப்படுத்துவதற்கு எதுவாக 3வது வார்த்தை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலுவையிலிருந்து இயேசு பேசின 3வது வார்த்தை நீங்க படிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை படிச்சீங்கன்னா அதுல சொல்லப்படுகிறது, இயேசுவின் சிலுவையின் அருகே, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும், அவருடைய தாயும், அவருடைய தாயின் சகோதரி, அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும், கிளையப்பா மரியாளும், மகதலேனா மரியாளும், மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் தம்முடைய தாயை நோக்கி அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பாருங்க, அவர் சொல்றாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். பெற்று எடுத்த தாய் அனாதையா தவிக்க விடாம தம் மேல மார்பில சாய்ந்து அன்பாய் இருந்த சீசனை தனியே விட்டுட்டு போகாம, பாருங்க, இவங்க 2 பேர் நேசமும் மேன்மையா இருந்துச்சுங்க. ஒரு தாய் நேசத்துக்கு ஏதுவாக ஒரு சீசனுடைய நேசமும் அங்க வந்திருந்தது. அதனால இந்த 2 நேசத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். ஆமாப்பா, நீங்க 2 பேரும் என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க. தாய் என்னை பெற்று எடுத்து என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி எனக்கு இவ்வளோ நன்மையெல்லாம் செஞ்ச தாய். ஆனா என்னுடைய சீசன்ல ஒருத்தன் எப்போதும் என் மார்பிலே சாஞ்சிட்டு இருப்பான். அவனை என்னால மறக்க முடியல. அதனால அவனும் ரொம்ப தவிச்சிருவான் நான் விட்டுட்டு போனான். அதனால நான் என்ன பண்றேன்னா, என் தாயையும் அவனையும் ஒன்று சேர்த்து ஸ்தோத்திர தாயும் மகனுமாக அவங்கள நான் விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி சிலுவையிலிருந்து அவருக்குள் உண்டான ஒரு சிந்தை தான் என்ன சிந்தை? தாய் மகன் அவங்க 2 பேருடைய அன்பையும் பார்த்த தெய்வம்
தாயும் மகனையும் சேர்த்து வச்சுட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஏன்னா இயேசுவை போல தாயை நேசிக்கிறவனா இருந்தான். சோதரன் அருமையான யோவான் தாயை போல நேசிக்கிறவனா இருந்தான். நீங்க யோவான் சுவிசேஷம், யோவான் எழுதின நிருபங்கள் இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் அன்பை குறித்து தான் நிறைய பேசியிருப்பார். வெறும் அன்பை குறித்து நிறைய பேசியிருப்பார். அவர் பேசின எல்லா வார்த்தைகளும் அன்பு 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 அன்பு. அன்பில்லாதவன் தேவனே அறியான். பாருங்க, அன்பை குறித்து நிறைய பேசியிருக்கிறார் யோவான். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில இயேசுவின் மேலையும் அவருடைய தாயார் குடும்பத்தின் மேலையும் அவனுக்கு உண்டான அன்பு பயங்கரமான அன்பு. அதனால அவன் அன்பை ஆண்டவர் பாதியிலே கட் பண்ணாம, அவனுடைய அன்பை பாதியிலே தொலைச்சு போடாம, அந்த அன்புக்கு ஈடாக கர்த்தர் தாயோடு இணைச்சு வச்சுட்டாரு. இயேசு இல்லைங்கிற அந்த குறைய நிறைவேற்றின ஒரு மகன் தான் பத்மதீவிலே ஆலையிலே ஆண்டவரை தரிசிச்ச, ஆண்டவரோடு உறவாடின அந்த யோவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தையும் அவர் தான் எழுதுறார். பாத்தீங்களா? அவர் தான் எழுதுறார். சோத்திரம். யோவான் சுவிசேஷம், யோவான் நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புஸ்தகங்களை எல்லாம் அன்பில் நிறைந்து ஆவியில் நிறைந்து நிறைய காரியங்களை எழுதுகிறார். பாருங்க, ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்தவர்களை யாரையுமே ஆண்டவர் விட்டுறல. அதுக்கு யோவான் ஒரு மெயின் காரணமா இருக்கிறார். பாருங்க, நிறைய கர்த்தருக்கு பயந்தவரிடத்துல அவருடைய ரகசியம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த யோவான் ஆண்டவருக்கு பயந்து அவரோடு கூட அந்த காட்டின அந்த அன்பை ஆண்டவர் மறக்கவே இல்லை. பாருங்க சோதர, தாயினிடத்துல எப்படி அந்த அன்பு இருந்துச்சோ அது மாதிரி இவனுக்குள்ளேயும் அந்த அன்பு இருந்தது. அதனாலதான் 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாரு. சிலுவையில மரிக்கிற நேரத்துல கூட அனாதையா தவிக்க விடாம கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவர் மேல, அவருடைய சமூகத்தின் மேல, அவருடைய ஊழியங்கள் மேல நீ வச்சிருந்த அன்பை ஒரு நாள் அவர் துண்டிக்கவே மாட்டார். அந்த அன்புக்கு ஈடாக, அந்த அன்புக்கு அனுகூலமாக, அந்த அன்புக்கு ஏதுவாக உன்னை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அந்த இடத்துல உன்னை வச்சு அழகு பார்ப்பார். உன்னை அனாதையா விட்டுட்டு போக மாட்டார். ஆனா விட்டுட்டு போன உன்னை என்ன சொல்வதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் பாருங்க, அவர் சோத்திர இருக்கும் வரை அந்த தாயினுடைய உள்ள துடிச்சுக்கிட்டே இருந்தது. அவர் இருக்கும் வரை அந்த சீசனுடைய உள்ள துடிச்சுக்கிட்டே இருந்தது. அதனால துடிச்சுக்கிட்டு இருக்கிற 2 உள்ளத்தையும் இணைச்சு வச்சு சந்தோஷமா இருங்க, என்ன நினைச்சுக்கங்கன்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் கர்த்தருடைய பிள்ளையே துடிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய அன்பை நினைச்சு நினைச்சு நம்ம துடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவருடைய வேலையை நினைச்சு துடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுத்த தரிசனத்தை குறித்து அப்படி துடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவருக்காக ஏதாவது செய்து கொண்டே இருக்கணுங்கிற அந்த துடிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். பொழுது விடிஞ்சு பொழுது போனா யோவானுடைய சிந்தையெல்லாம் இயேசு மேலேயே இருந்துச்சு. பாத்தீங்களா? எங்க போனாலும் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் தான் கூட்டிட்டு போவாரு. அந்த அளவுக்கு அவன் மேல ஒரு நெருங்கிய ஒரு அன்பு காணப்பட்டது. ஸ்தோத்திரம். ஒரு தாயின் அன்புக்கு ஈடாக அவனை கொண்டு வராரு. பாருங்க, எத்தனை பேர் அப்படி ஆண்டவருக்குள்ள எப்படி வளர்றோம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாய் அன்புக்கு ஈடாக அவனை கொண்டு வராரு. ஸ்தோத்திரம். பல சீசர்கள் அவரோடு பழகி இருந்தாலும், பெரிய சீசன் சொல்லி இன்னைக்கு நம்ம பேதுருவை சொன்னாலும் பவுல சொன்னாலும், ஆனா யோவானை போல ஒரு சீசன் அவருக்கு இல்லவே இல்லை. அவன் அவ்வளவு மகிமைக்குரியவன். ஸ்தோத்திரம். அன்புக்குரியவன். ஸ்தோத்திரம். பாருங்களேன், எல்லாரும் 12 சீசர்களும் வரிசையா உட்கார்ந்து இருப்பாங்க. இவன் மாத்திரம் பக்கத்துல போய் அப்படியே அவர் மேல சாஞ்சிருப்பானா? எப்படிங்க அது? அது எப்படி இருக்கும் அந்த நேசம்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய அன்புக்குரியவர்கள் நம்ம கிட்ட நெருங்கி பேசும்போது, அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது அது நமக்கு எவ்வளவு தொடுதலா இருக்கும் தெரியுமா? நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த அன்பு நமக்கு கிடைக்காது. சில இடங்கள்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது. ஆனால் உண்மையாகவே ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட கள்ளம் கபடம் இல்லாத அன்புங்க. கள்ளம் கபடம் இல்லாத அன்பு, அதை தேவன் யோவானுக்கு கொடுத்திருந்தார். அதனால அந்த யோவானும் அப்படியே ஃபாலோ பண்ணார். பாருங்க, அப்படியே ஃபாலோ பண்ணார். ஏதாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் இயேசு சொல்லி யோவான் தட்டுனதாக ஏதாவது ஒரு வார்த்தை எங்காவது இருக்கா? பேதுரு தட்டி இருக்கிறார். மற்ற சீசர்கள்லாம் ஓடி இருக்கிறாங்க தெரிச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் யோவான் பின்னாடியே வந்துறார்.
இயேசுவை பிடிச்சு கொண்டு போகும்போது யோவான் பின்னாடியே போறாரு, பேதுருக்கு பின்னாடி. அவருடைய இதுல பார்க்கும்போது அவர் பின்னாடியே போகிறார். போய் இயேசுக்கு என்ன நேரிடுமோன்னு சொல்லி கடைசி வரை சிலுவை வர போய் கரெக்டா அங்க நிக்கிறாரு பாருங்க. சிலுவை வரைக்கும் போயிட்டார். இயேசு மரிக்கும் போது பக்கத்துல தாயோடு நிக்கிறார். நின்றவர்களில் அழகா சொல்றாரு பாரு, இவங்க எல்லாம் நிக்கிறாங்கன்னு. 3 மரியாளும் நிக்கிறாங்க, இங்கே யோவானும் பக்கத்திலே நிற்கிறார். அழுது கொண்டே நிற்கிறார். என் ஆண்டவருக்கு இப்படி நேரிட்டு விட்டதே, என் ஆண்டவருக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி என்ன செய்வேன் சொல்லி கதறிக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு அவரை கண்காணிச்சுட்டு வரார். சிலுவையை ஒரு பக்கம் தூக்கிட்டு வந்தாலும், ஒரு பக்கம் அவரை போட்டு கொடுமைப்படுத்தினாலும், ஒரு பக்கம் அவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டிருந்தாலும், அப்படியே அந்த சைடா அங்க எங்க பார்க்கும்போது யோவான் துடிக்கிற அந்த துடிப்பை அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். சோதரன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒரு தாய் உள்ளத்தை போல அவன் துடிக்கிறத அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இந்த கையில ஆணி அடிக்கும் போது அப்படியே ஐயோ ஆணி அடிக்கிற அந்த சத்தத்தை கேட்டு பிதாவே என்று கத்துக்கிற அந்த நேரத்துல அப்படியே திரும்பி பார்க்கும்போது யோவான் படுகிற அவஸ்தைய அப்படியே அவர் திரும்பி பார்க்கிறாரு. ஒவ்வொரு நேரத்திலையும் அவருடைய சமூகத்துல படுகிற உபத்திரவம், விடுகிற கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்துல பைபாஸ்ல நான் வண்டியில வந்துகிட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம். அரியலூர்ல இருந்து பெரம்பலூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன்னு வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு 2 இடத்துல அந்த சைட்ல இருந்து வரும்போது ஒரு போர்டு போட்டிருக்கான், இந்த சைடுல இருந்து போகும்போது ஒரு போர்டு போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கேன்னா, உங்களுடைய பயணத்தை கண்காணித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றான். அங்க எந்த விதமான கேமராவும் இல்லை. ஆனா அவங்க போட்டிருக்கிறாங்க, என்ன போட்டிருக்கிறாங்க, உங்களுடைய பயணத்தை, உங்களுடைய வேகத்தை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். அந்த போர்டுல இருக்கு. அதை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சி ஆச்சு. பக்கத்துல எந்த கேமராவும் இல்லை. ஆனா எப்படி அப்படி? அதான் ஸ்தோத்திர. ஆண்டவர் அதையும் கண்காணிக்கிறாரு பாருங்க. கவர்மெண்ட் அதையும் கண்காணிக்கிறது. ஸ்தோத்திர. சேட்டலைட் மூலமா கவனிக்கலாம். அதனால நம்ம எங்கேயும் தப்ப முடியாது. ஆண்டவர் இப்ப எல்லா இடத்துலயும் கவனிக்கிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்திட்டாரு. ஆக மனுஷன் கண்டுபிடிப்பிலேயே நம்ம எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியுதுங்கும் போது நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய கண்டுபிடிப்புல நல்லா கவனிக்க. ஆண்டவருடைய கண்டுபிடிப்புல அல்லது அவருடைய சமூகத்துல நம்ம படுற வேதனை எல்லாம் தெரியாம இருக்குமா? யோவானா கரெக்டா பார்த்துட்டு இருந்திருக்கா. இல்லைன்னா இத்தனை சீசனுக்கு இல்லாத அக்கறை இவருக்கே, இதுவனுக்கு ஏங்க அந்த அக்கறை? நல்லா கவனிங்க. அவர் படுற அந்த உபத்திரவத்தை, அவன் அடிச்சுக்கிட்டு அழுகுறத, ஐயோ ஐயோ என்னுடைய ஆண்டவரை போறாங்களே, எப்படி தாய் சொல்றாலும் என் மகனை கொண்டு போறாங்களே, என் மகனை அடிக்கிறாங்களே என்று சொல்லும்போது யோவானு பக்கத்துல நின்று அவனும் தாங்க முடியாம அடிச்சுக்கிட்டு அழுகுறான். ஐயோ என் ஆண்டவரை கொண்டு போறாங்களே, நான் நேசிக்கிற ஆண்டவரை கொண்டு போறாங்களே என்று சொல்லி 2 பேரும் சேம் ஒன்னா அழுதிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஒன்னா சிலுவைக்கு பக்கத்துல நின்று அழுதிருக்கிறாங்க. இதையெல்லாம் கண்காணிச்ச தெய்வம் அவங்களை கைவிடவே இல்லைங்க. ஒவ்வொருடைய தேவ பிள்ளைங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும், உங்களுடைய அனுகூலமான சூழ்நிலைகளிலோ, பிரச்சனையான நேரங்களிலோ, ஒரு நல்ல நேரங்களிலும் கெட்ட நேரங்களிலோ இயேசுவோடு நீங்க நிக்கிறத ஒருத்தர் கண்காணிச்சு கொண்டிருக்கிறார். ஒரு ஆவியானவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை தனியே இருக்க விட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. பிதாவாகிய தெய்வத்தை குமாரன் ரொம்ப நேசிச்சதுனால, அடுத்தது பிதாவாகிய தெய்வம் குமாரனை நேசிச்சதுனால அவர் சொல்றாரு, ஒருபோதும் பிதா என்னை தனியே இருக்க விட மாட்டார். குமாரன் இயேசுவையே பிதாவாகிய தெய்வம் தனியா இருக்க விட்டதில்லை. அதே மாதிரிதான் தன்னை நேசிக்கிற ஒருவரையும், தன்னோடு அன்பு கூர்ந்த ஒருவரையும் ஆண்டவர் தனியே இருக்க விடமாட்டார். அவங்களை இணைச்சி வைப்பார். அவர்களோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவார். ஆகவே சரியான ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் அவங்களுக்குள்ள ஏற்படுத்தினார் பாருங்க. இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரை நம்ம நேசிக்கிற விதங்களை கர்த்தர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நேசிக்கிறத, ஜெபிக்கிறத, அவரோடு முறையிடுகிறத, அவரோடு பேசுகிறத தேவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். சாதாரணம் இல்லைங்க, சாதாரணமா இல்ல. இயேசு கண்காணிக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கண்காணிக்கிறார்.
தாயை கண்காணித்த தெய்வம், அன்பின் சீசனை கண்காணித்த தெய்வம், இன்னைக்கு உங்களை என்னையும் அவர் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறார் என்றால், கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் என்றால், கர்த்தர் இன்னைக்கு சோதரம் நம்மை மேல அன்பா இருக்கிறார் என்றால், பிரியமா இருக்கிறார் என்றால், அதுக்கு மெயின் காரணம் உன்னை என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய நேசத்துல கள்ளம் கபடம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கள்ளம் கபடம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். சில நேசங்கள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறதுனாலதான் அந்த சைடை எட்டி பார்க்க மாட்டேங்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, உன் நேசம் பொய்யானா இருக்கிறது, மாயமான அன்பு. ஒரு உண்மையான அன்பு இல்லாதனாலதான் ஒரு ஆசீர்வாதமும் குடும்பங்கள்ல வந்து சேர மாட்டேங்குது. ஒரு நன்மையும் நம்ம குடும்பங்கள்ல வர மாட்டேங்குது. வர மாதிரி இருக்கு, எல்லாம் போயிடுது. சோதரம். கேட்டா என்ன சொல்றோம்? வாய் கேட்டுனது கை கேட்டலையா சொல்றது. சோதரம். இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் நானும் இருந்தோம்னா கர்த்தர் தமது கையில வச்சு அழகு பார்ப்பார். உள்ள கையில மறைச்சு அழகு பார்ப்பார். கண்மலை வெடிப்புல மறைச்சு நம்ம பாதுகாப்பார். ஆனா நம்ம ஒழுங்கா இருக்கிறது இல்ல. சோதரம். நம்ம ஒருத்தர் கண்காணிக்கிறாங்க, அறிவு இல்ல. அதனாலதான் இன்னைக்கு சங்காரமாகிறோம். வேதம் என்ன சொல்லுது? அறிவு இல்லாமையினால் என்னுடைய ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அறிவை வெறுத்தாய். ஆண்டவர் அழகா சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல், நீ அறிவை வெறுத்த. ஹல்லேலூயா. அதனால நீ என்னுடைய ஊழியனாக, பிள்ளையாக, ஆசானாக ஈராதபடிக்கு நான் உன்னை நிராகரிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இங்கே மூன்றாவது வார்த்தையே இவ்விதமாக அவர் அங்க சொல்றாரு பாருங்க. கர்த்தர் அங்க பேசுறார். இந்த சோதர இயேசு பேசின கடைசி 7 வார்த்தையில இது மூன்றாவது வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை ஸ்தோத்திரம். சிலுவையில் மலர்ந்த பூக்களாக இதை வர்ணிக்கிறாங்க. இந்த வார்த்தையை 7 பூக்கள் பூத்ததாகவும் அதில் ஒரு பூ ஸ்தோத்திரம் இவ்விதமாக பராமரிப்பு என்று சொல்லி பார்க்கிறாங்க. முதலாம் வார்த்தை மன்னிப்பு, இரண்டாம் வார்த்தை பராமரிப்பு, இரண்டாம் வார்த்தை ரட்சிப்பு, மூன்றாம் வார்த்தை தான் பராமரிப்பு. இந்த மூன்றாவது வார்த்தையை இயேசு பேசிய மூன்றாவது வார்த்தை பராமரிப்பை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு பராமரிப்பை வெளிப்படுத்துகிறது. யோவான் சுவிசேஷம் 15:13 படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இதை விட படிக்க பார்க்கலாம். 15:13. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பாத்தீங்களா? சொல்லுகிறது. சிலுவையில் மரித்ததை அதை காட்டுகிறது. அல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்த அந்த காரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. சோதர அந்த சிலுவை மரணம் வேற யாரும் அந்த மாதிரி நமக்கு அன்பை கொடுக்கல, நமக்காக மரிக்கல. இயேசு ஒருவர் தான் நமக்காக மரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பு இயேசுவை தவிர யாருமே இந்த உலகத்துல நம்மோடு பகிர்ந்து கொண்டதில்லை. சோத்திரம். ரோமர் நிருபம் 5:8 படிங்க பார்க்கலாம். சோத்திரம். அவர் எப்படி நம்ம இருக்கும்போது அவர் மரிச்சிருக்கிறார் பாத்தீங்களா? படிங்க. ஸ்தோத்திரம். சீக்கிரம் படிங்க. ரோமர் 5:8 சீக்கிரம் படிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினா. பைபிள் படிங்கம்மா. பைபிள் படிங்க. எடுத்து படிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
நம்ம எல்லாம் பாவிகளா இருக்கோம், கொடூரவாதியா இருக்கோம், தீவிரவாதியா இருக்கோம். ஏதோ விஷயத்துல ஆண்டவரை கோபப்படுத்திட்டு கலங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, நம்ம பாவிகளா இருக்கையில், இப்படிப்பட்ட துஷ்டர்களா இருக்கையில் நமக்காக இயேசு மரித்தார். இயேசு மரித்தார் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. 30வது வயதில் இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. யோவான் ஸ்நாபகனால் ஞான ஸ்நானம் பெற்று ஸ்தோத்திரம் தன் பெற்றோரோடு அவர் அந்த நாட்களை அவர் சில நாட்களை கழிக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு 33 வயசுல அவர் என்ன செய்கிறார், அவருடைய ஆத்துமா அவரை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், 3 ஸ்தோத்திரம் 3.5 ஆண்டுகள் கர்த்தருக்கு மகிமையான ஒரு நல்ல ஊழியத்தை அவர் செய்கிறார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விதமாக வாழ்ந்து அவர் பரமேறி போறத, சிலுவையில் அடிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். தம்முடைய பெற்றோர்களுடன் ஸ்தோத்திரம் அவர் வாழ்ந்த 33 வருஷம் பூமியில வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா பெற்றோரோடு அவர் பேசின வார்த்தைகள் வெறும் 3 முறை தான் பதிவாயிருக்கு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? 3 முறை தான் பதிவாயிருக்கு. ரொம்ப பேசல அவரு. சில வார்த்தைகள் தான் பேசியிருக்கிறார். அது ஒரு 3 முறை பேசினதை தான் இயேசு பேசினதை பதிவிட்டு இருக்கிறாங்க. மீதி எல்லாம் அவர் எப்படி பேசுற என்ன நடந்தாதான் ஒண்ணுமே தெரியல. அத ஸ்தோத்திரம் நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49 படிங்களேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என்ன தேடுறீங்க? அது முதல் வார்த்தை. பெற்றோர்கிட்ட அவர் பேசுகிற ஒரு முதல் வார்த்தை தான் இது. என்னையா நீங்க தேடுறீங்க? அவங்க சொல்றாங்க, மகனே நீ எங்கப்பா போன? நீ இருக்கிற இடத்தையே கண்டுபிடிக்க முடியல, நீ எங்கெங்கயோ போயிட்டு வர, நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அவர் சொல்ல, நீ ஏன் என்ன தேடுறீங்க? நீங்க எதுக்கு என்ன தேடுறீங்க கேட்கிறாரு பாருங்க. இயேசு 12 வயசுல கேட்கிறாரு, ஏன் என்ன கேட்குறீங்க, என்ன தேடுறீங்க என்னெல்லாம் சொல்லி ஒரு பேசுறாரு பாருங்க. இதான் முதல் வார்த்தை. படிங்க. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது அறியீர்களா என்று கேட்கிறாரு. பார்த்தீங்களா? இதான் முதல் பெற்றோரோடு இயேசு பேசின முதல் வார்த்தை. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க படிங்க. 2வது வார்த்தை படிப்போமா? படிங்க. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். ஸ்திரியே உனக்கு எனக்கு என்னப்பா, இன்னும் என் வேலை உனக்கு வரல. இது 2வது வார்த்தை. இயேசு தன் தாயோடு பேசின 2வது வார்த்தை. அல்லேலூயா. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். 2வது வார்த்தை. ஒரு தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இயேசு 2வது வார்த்தை ரொம்ப ஹேடா பேசுறாருல்ல, உனக்கு எனக்கு என்ன, எனக்கு இன்னும் என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அவர் நிராகரிக்கிறார். ஸ்தோத்திரம். அவாய்ட் பண்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்படியே நீங்க 3வது வார்த்தையை படிக்கலாம். ஸ்தோத்திரம். 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற சீசனையும் தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஃபர்ஸ்ட் பேசுறாரு பாருங்க. சிலுவையில இருந்து 3வது வார்த்தை பேசுறாரு தாயிட்ட. இவ்வளோ காலங்கள் 33 வருஷத்துல அவர் 3 வார்த்தை தான் தாயிட்ட பேசியிருக்கிறார். அதுவும் கடைசி வார்த்தை எங்க? சிலுவையில மரிக்க போகும்போது பேசுறாரு. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸ்தோத்திரம். எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது, நான் அதுக்கு ஒப்பிட தகுதி இல்லை, அதுக்கெல்லாம் நம்ம தகுதி இல்லை. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்க அம்மாட்ட நான் பேசினது இல்லை. வீட்டுக்கு போனாதான் அவங்க எனக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்குவாங்க. அப்ப
நான் போய் அப்படியே போட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். அப்போ நல்லா அழகா ரொம்ப நேரம் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் தான் பேசுவேன். மற்றபடி போனாதான், வீட்டுக்கு போனாதான் நம்ம இப்படி பார்த்து இரவுல தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் பேச முடியும். ஆனா அந்த இடத்துல தூங்கிட்டாங்கன்னா பேச முடியாது. சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா நான் போற டைம் 12 மணி, 11:30 மணி, 11 மணி. ஸ்தோத்திரம். ஊழியத்திற்கு போயிட்டு அப்பதான் நான் உள்ள வருவேன். ஒருவேளை மீட்டிங்ஸ் போகணும்னா நோட்டீஸ் கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும் முடிச்சுட்டு சர்ச்செல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு ஸ்தோத்திரம் சர்ச்சில் தான் தங்கியிருப்பேன். அனாவசியமா நான் வெளியில எங்கேயும் போக மாட்டேன். இப்போ உள்ள ஊழியர்கள் மாதிரி நாங்க அப்படி இல்லை. இப்போ உள்ள ஊழியர்கள் சபையிலே தங்காத ஊழியர்கள். சபையிலே தங்க மாட்டாங்க, ஊரெல்லாம் சுத்திட்டு நான் ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க. நான் 10 வருஷமும் அப்படியே பாஸ்டர்கிட்டே தான் இருந்தேன், சர்ச்சில் தான் இருந்தேன். என் கூட ஒருத்தர் கூட இருந்தாரு, பாஸ்டர் அருள்ராஜ்ன்னு. 2 பேரும் தான் இருந்தோம். ஆனா அவரு நிக்க மாட்டாரு, அவர் உள்ளே இருக்க மாட்டாரு, அவர் ஓடிடுவாரு. எங்க அவங்க பக்கத்துல சொந்தம் பந்தம் எல்லாம் இருப்பாங்கல்ல, அப்படி போயிடுவாரு. போயிட்டு வருவாரு, பாஸ்டர் உள்ள வருவாரு சர்ச்சில் விசிட்டிங்க்கு. வந்து பார்த்துட்டு எங்கடா அருள்ராஜ் எங்க அப்படிம்பாரு. அவரு எங்க போனாருன்னு சொல்லிட்டு போல, தெரியல அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் அவர் வந்த பிறகு வருவாரு. வந்து, ஆமா நான் வந்தேனே, எங்க போனேன் அப்படின்னு சொல்ல. நான் எங்கேயுமே போகலையே, நான் இங்கதான் இருந்தேன் பாரு. எப்படி இங்கதான் இருந்தேன் பாரு. அதுக்கு உடனே அவர் சத்தம் போடுவாரு, நான் தான் வந்தேனே, இங்க இல்லையா நீ அப்படிம்பாரு. ஸ்தோத்திரம். ஏன்னா ஊழியக்காரன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான்னா ஊழியத்துல தான் இருக்கணும். அவன் தான் ஊழியக்காரன். ஸ்தோத்திரம். மீதி எல்லாம் பார்ட் டைம் ஊழியக்காரங்க தான். பார்ட் டைம் ஊழியக்காரங்க தான் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. ஃபுல் டைம் ஊழியக்காரங்கெல்லாம் இப்ப கிடையாது. ஃபுல் டைம் ஊழியக்காரங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, பலிபீடத்தோட உட்கார்ந்து இருப்பாங்க. அடுத்தது பலிபீடத்திலிருந்து வருகிற சாப்பாடை தான் சாப்பிடுவாங்க. சூடு சொரணை எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஊழியத்துல இருக்கிறவனுக்கு சூடு சொரணை அக்கறை அது இது நேசத்தன்மம் இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் வெறுத்து இருக்கணும். பலிபீடத்தோடு இருக்கிறவன், ஊழியத்துல இருக்கிறவன் ஒரு மிதியடிய போலதான் இருக்கணும். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? ஆளுக்கால் பேசுவான், ஆளுக்கால் ஸ்தோத்திரம் நிந்திப்பான். எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போறவன் தான் ஊழியக்காரன். ஸ்தோத்திரம். எனக்கு சூடு சொரணை எல்லாம் இருக்குன்னு சொல்றவன் அவன் ஊழியக்காரனே கிடையாது. அவன் ஊழியத்துக்கே தகுதி கிடையாது. ஸ்தோத்திரம். அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும். அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து அந்த சீசர்களை அப்படிதான் வளர்த்துட்டு வந்தார். எப்போதும் சீசர்கள் 3.5 வருஷம் எங்கேயாவது பிள்ளை பெருக்கு போற மாதிரி போனாங்களா? யாராவது இடம் ஒருத்தன் சாவ அடப்பன அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு போறான், அவனை விடுறாரா ஆண்டவரே? இல்ல, மரித்த அடக்கம் பண்ணிட்டு நான் என்ன பின்பற்றி வா சொன்னாரா இல்லையா? வேத வசனத்துக்கு கீழ்படிய மாட்டோம். கேட்டா ஆண்டவரை குறை சொல்லுவோம். சோதரம். வேத வசனத்துக்கு கீழ்படிக்கணும், நடுங்கணும். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பெற்றோரிடத்துல ஆண்டவர் இயேசு பேசினது 3 முறை தான். சோதரன். நான் பலவீன காலங்கள்ல 30 நாள் படுத்திருப்பேன். ஒரு நாள் கூட எங்க அம்மாட்ட நான் பேசினது இல்லை. எங்க பாஸ்டர் தான் என்ன பார்ப்பார். சோதரன். அப்ப எங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல அந்த அளவுக்கு எங்க அம்மாவுக்கு அன்பு. பாஸ்டர்கிட்ட விட்டுட்டேன், என் பிள்ளை அவர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த அனுபவத்துல போயிட்டாங்க. அவங்க சாவுற வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஊழியக்காரியை நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, எந்த குறையும் வைக்கல, என்னை அற்புதமா நடத்தினார். ஸ்தோத்திரம். அவர் பக்கத்திலேயே வச்சு அவரால் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்து என்னை வளர்த்தார். ஸ்தோத்திரம். ஆகவே இன்னும் நாங்கள் ஆடம்பரமா எதுவும் கேட்கல மாட்டோம், ஆடம்பரமா எதுவும் தரமாட்டார். ஒரு கிறிஸ்மஸ் வந்தா கூட புது ட்ரெஸ் கூட எனக்கு தரமாட்டாங்க. ஆனா அவரு கூட தான் இருக்கேன், அவரு கூட தான் இருக்கேன். ஒரு கிறிஸ்மஸ் வருது, ஏன்னா அந்த கிறிஸ்மஸே அவங்களுக்கு ஒரு ஹாப்பி கிடையாது. அதனால ஒரு கிறிஸ்மஸ் பெருசா எண்ண மாட்டாங்க, பண்டிகை நாள ஒரு பெருசாலாம் எண்ண மாட்டாங்க. லீவு நாளா கருதி ஒரு மீட்டிங் வைப்பாங்க, அவ்வளவுதான். கிறிஸ்மஸ் வந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட் வாங்கி கொடுப்போம், ஒரு கேக்லாம் வாங்கி கொடுப்போம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சோத்திரம். எந்த பண்டிகை வந்தாலும் விசேஷமே கிடையாது. நார்மலா எப்போது இருக்கிற சாப்பாடு அங்க இருக்கும், போய் சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். அது நல்ல ஃபேன்ல காஞ்சி கீஞ்சி கருவாடாய் இருக்கும். ஆனால் நாங்க முன்னாடியே வந்தா சூடா சாப்பிடலாம். நம்ம பொழப்பு தான் முன்னாடியே வர முடியாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா காரியமும் பார்த்துட்டு தான் வரணும். அப்ப வந்து பார்க்கும்போது எல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறத லைட்டா எடுத்து சாப்பிடணும், அவ்வளவுதான்.
அதுக்காக நான் ஊழியக்காரன் என்ன கனமல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் எங்க பாஸ்டர் மாட்ட நான் ஒரே ஒரு காரியத்துல கோவப்பட்டேன். என்ன அப்படின்னா, என்ன கோவப்பட்டேன் தெரியுமா? எனக்கு அந்த நாகர்கோவில் வாணியில சாப்பாடை ஒரு தட்டுல குமிச்சு கொடுப்பாங்க. குமிச்சு வச்சு தொட்டுக்கெல்லாம் மேல வச்சு இந்தா சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. அது எனக்கு பிடிக்கல. ஏன் நான் கொஞ்சமா போட்டு சாப்பிட்டா என்ன, இவ்வளவு சாப்பாடை போட்டு எனக்கு குமிச்சு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்காது. சோதரம். மற்றபடி யாரையும் குறை சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க சோறு போட்டு கொடுத்தாலே அப்படிதான் கொடுப்பாங்க. எப்படி ஸ்தோத்திரம், நல்லா குவிச்சு அப்படி கொடுப்பாங்க. அது கன்னியாகுமரி பழக்கம். அதனால நல்லா நிறைய போட்டு கொடுப்பாங்க. அங்க உள்ள மக்கள் நல்லா சாப்பிடுவாங்க. சோத்திரம். அதனால சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால நிறைய போட்டு கொடுத்தனால எனக்கு அது செட் ஆகாது. ஒரே எதிரியா சாப்பிடண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இவ்வளோலாம் நான் சாப்பிட்டது இல்லை. எங்க வீட்டில் அப்படிலாம் போட மாட்டாங்க. அதனால நீங்க எங்களுக்கு அப்படி போடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அவங்க கம்மியா தான் எங்களுக்கு போடுவாங்க. அப்புறம் திரும்ப நான் அப்படி சொன்ன பிறகு சார் அல்லேலூயா. அந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு முழுமையா கர்த்தருக்குடைய வேலையை நாம செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல சொல்றாரு, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றெல்லாம் சொல்றாரு. அப்ப அந்த ஸ்திரியே என்ற அந்த வார்த்தைக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. கிரேக்க பதத்துல, கிரேக்க மொழியில ஸ்திரியே என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கிறாங்க. அப்படின்னா குணாய் அப்படின்னு சொல்றாங்க. குணாய் அல்லது குணே அப்படின்னு சொல்றாங்க. குணாய் குணே என்று சொல்லுகிறார்கள். அப்ப என்று குறிப்பிடப்படுகிறது. எதுக்கு? ஸ்திரியே என்கிற அந்த வார்த்தை. ஸ்திரியே என்கிற வார்த்தை அந்த கிரேக்க பாஷையில ஸ்தோத்திர குணே, ஸ்தோத்திர குணாய் என்று சொல்கிறது. குணாய் என்றும் குணே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே குணே என்பதற்கு பெண் என்று அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். குணே என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம்? பெண். குணே வெறும் வெறும் குணாதான். குணே, குணே என்பதற்கு பெண், பெண் என்ற அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்ப அந்த பெண் என்கிற அந்த வார்த்தை பொதுவான வார்த்தை, எல்லாரையும் குறிப்பிடுகிற ஒரு பொது வார்த்தை. பெண்ணே அப்படின்னு சொன்னா, ஸ்திரியே அப்படின்னா எல்லாரையும் சொல்லுகிற ஒரு பொது வார்த்தை. ஸ்தோத்திரம். அப்ப பெண்களா இருக்கிறவங்களை பார்த்து நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் பெண்ணே அந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அது மிகவும் கனத்துக்குரிய ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது. அடுத்தது அதோ இதோ என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு என்ற வார்த்தைக்கு கிரேக்கில் ஸ்தோத்திரம் சொல்லும் போது இடே அப்படின்னு சொல்லுது. அந்த யா ஈ இருக்குல்ல, யா போட்டு ஈ, அந்த ஈடே, இடே, ஸ்தோத்திரம், இடே என்று சொல்லுகிறார். நல்லா பார்த்தீங்களா? அந்த இதோ அதோ என்கிற அந்த வார்த்தை இடே என்பதற்கு அது அர்த்தமாக காணப்படுகிறது. இடே, அங்கே, இங்கே, இதோ என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு என்னன்னு சொல்லப்படுகிறது? இடே, இடே என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். இதோ அங்கே என குறிப்பிடும் அது என்று அர்த்தம் ஆகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், உன் மகன் என்ற அர்த்தம். உன் மகன் என்று அர்த்தம் என்று சொல்றாங்க. அங்க என்னவென்றால் இப்படி அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். கடைசியாக ஸ்தோத்திர இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் பரலோகம் சென்ற அந்த காரியங்களை ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் அப்படியே விளக்கமாக நம்ம அறிந்திருக்கிறோம். இதோ உன் தாய் என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்கில் மட்டும் ஸ்தோத்திர அதோ உன் தாய் என்ற வார்த்தை பொதுவாக அந்த கிரேக்கில் சொல்லப்படுகிற ஸ்தோத்திர வார்த்தை. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, மேட்டோர், மேட்டேர், ஸ்தோத்திரம் அப்படின்னா மேட்டேர், மேட்டேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேட்டேர் என்பதற்கு என் தாயாகிய மரியாளை இனி என் தாயாக எண்ணி அவளை என்ன செய்யணும்? பார்த்து கொள்ளணும். உன் தாயாக எண்ணி பார்த்து கொள்ளணும். இந்த தாய், என் தாயாகிய மரியாளை, அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க மேட்டே என்று சொன்னா, அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க என் தாயாகிய மரியாளை இனி உன் தாயாக நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று கிரேக்க பதத்திலே அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளை, தாயை எண்ணி
அவளை ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுகிறார். அந்த காரியங்களை அவ்விதமாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீ மரியாளை தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். மரியாளை நீ என்ன செய்யணும்? தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யோவான்ட்ட சொல்றாரு. யோவான்ட்ட சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52:13 படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. 52:13. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். மகா உன்னதமுமாய் இருப்பார். ஸ்தோத்திரம். அந்த சிலுவை வரும்போது கர்த்தர் அந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். பாத்தீங்களா? அந்த சிலுவையில வரும்போது அந்த உயர்த்தப்பட்டு என் தாசன் என்கிற அந்த வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, சிலுவையிலிருந்து பேசின அந்த வார்த்தையை நிறைவேறுகிறார். என் தாசன் ஞானமாய் நடப்பார். வேற எங்க நடந்தாரு? இங்கதான் நடக்கிறார். ரொம்ப ஞானமா நடக்கிறார். சிலுவை மரணத்துல ரொம்ப ஞானமா நடக்கிறார். பாருங்க, என் தாசன் ஞானமாய் நடப்பார். அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துல நம்ம எல்லாம் ஞானமெல்லாம் நடக்க மாட்டோம். நமக்கு 100% ஞானம்லாம் கிடையாது. நம்ம அனுதின வாழ்க்கையில எல்லாரையும் பார்க்குறோம்ல, விசுவாச மக்களை பார்க்குறோம். ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தவறுந்துடுறோம். கலந்து அந்த ஞானத்தை படுகொலை செய்து விடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, சொல்லுங்க, இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சோதரம். படுகொலை செய்கிறவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஜீவியத்திலே பார்க்கலாம், ஒவ்வொருத்தருடைய நடைமுறையிலே பார்க்கலாம். ஞானத்தை படுகொலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இங்க என் தாசன் ஞானமாய் நடப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைங்க, இயேசு சிலுவையில ஞானமாய் நடந்தார். நம்ம கடைசி வரையும் ஞானமாய் நடந்து கொள்வோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். இவற்றை எங்களோடு கூட இருந்து இந்த வசனத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. உம்முடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். குறைகள் எல்லாம் மன்னியும். என் தாசன் ஞானமாய் நடப்பார் என்கிற, அல்லேலூயா, உயர்த்தப்பட்டு ஞானமாய் நடப்பார் என்கிற அந்த வார்த்தை இயேசு சிலுவையில உயர்த்தப்பட்டு ஞானமாய் தாயையும் அருமையான ஆண்டவரை யோவானை இணைச்சு வச்சதை நாங்க பார்க்கும்போது நாங்க சந்தோஷப்படுறோம். ஆண்டவரே, தாயும் மகனையும் இணைச்சு சந்தோஷப்பட்ட ஞானமாய் நடந்த அந்த தாசனை போல எங்க வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியாய் செய்து முடிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 2 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.